ஸ்ரீ விஷ்ணு புராணம் 86ஆம் பகுதி. சகடாசுர மருத மரங்களின் பங்கம். சகட்டின் கீழ்ப்புறத்தில் குழந்தையான கிருஷ்ண பகவான் பள்ளி கொண்டிருந்த போது ஒரு நாள் அச்சகட்டில் அசுரன் ஒருவன் வந்து ஆவேசித்தான். அதை அறிந்த கிருஷ்ண பரமாத்மா முலைப்பாலுக்கு அழுகின்ற பாவனையால் சிறிய திருவடிகளை மேலே தூக்கி உதைத்தான். அந்த திருவடிகளால் உதைப்பட்ட மாத்திரத்திலேயே சகடனானது திருப்பப்பட்டு அதன் மேலிருந்த கும்பம் முதலானவைகள் உடைய கீழே விழுந்தது. உடனே இடையர் இடைச்சியர் அங்கு ஓடி வந்து பார்த்தார்கள். அங்கே மல்லாந்து படுத்திருக்கும் குழந்தையையும் கீழே விழுந்து கிடந்த சகட்டையும் பார்த்து திடுக்கிட்டு, யார் இந்த சகட்டை இப்படி திருப்பியது என்று கேட்டார்கள். அதற்கு அங்கிருந்த சிறுவர்கள், இந்த குழந்தைதான் அழுது கொண்டே காலை தூக்கியது, அதன் தாக்குதலில் இந்த சகடு திரும்பி கீழே விழுந்தது, நாங்கள் அதை எங்கள் கண்களாலேயே கண்டோம் என்றார்கள். அதை கேட்ட யாதவர்கள் ஆச்சரியமடைந்தனர். நந்தகோபுரம் வியப்போடு குழந்தையை எடுத்து கொண்டார். அன்னை யசோதையும் சகட்டின் மேலிருந்து கீழே விழுந்து உடைந்த பாண்டங்களின் ஓடுகளையும் அந்த சகட்டையும் தயிர், மலர், அட்சதை முதலியவற்றால் பூஜித்தார்கள். வசுதேவர் கர்க முனிவர் என்று தமது புரோகிதரை அழைத்து வரச் செய்தார். மகா ஞானியான அம்மா முனிவர் வந்ததும் கோகுலத்தில் யாருக்கும் தெரியாத ஏகாந்தமான ஓரிடத்தில் அந்த 2 குழந்தைகளுக்கும் ஜாத கர்மம் முதலிய சடங்குகளை செய்து ரோஹிணி வயிற்றில் பிறந்த மூத்த குழந்தைக்கு ராமன் பலராமன் என்றும் அன்னை யசோதையின் குழந்தைக்கு கிருஷ்ணன் என்றும் திருப்பெயர் சூட்டினார்கள். மைத்ரேய முனிவரே, பிறகு அந்த 2 பாலகரும் முழங்கால்களையும் கைகளையும் ஊன்றி தவழ்ந்து விளையாடி கொண்டே வரும்போது கோமயம், சாம்பல் இவற்றை தங்கள் திருமேனியில் பூசிக்கொண்டும் ஒரு கணமாவது ஓரிடத்திலும் நிற்காமல் மாட்டுத் தொழுவிலிருந்து கன்று தொழுவிற்கும், கன்று தொழுவிலிருந்து மாட்டுத் தொழுவிற்கும் ஓடுவதும், பசுவின் வால், கன்றின் வால் இவற்றை இழுப்பதுமாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பாலகரின் விளையாட்டு குறும்புத்தனங்களை தடைப்படுத்த ரோகிணியாலும் யசோதையாலும் இயலவில்லை. இப்படி யாராலும் தடுக்க கூடாமல் இருந்ததால் யசோதையானவள் பாலகிருஷ்ணனின் இடுப்பிலே ஒரு கயிற்றை கட்டி ஓர் உரலிலே அக்கயிற்றை பிணைத்து வைத்துவிட்டு குழந்தையை நோக்கி, குறும்புக்காரனே, மிக சஞ்சலமான சேஷ்டைகளை எல்லாம் செய்யும் விஷமக்காரனே, இனிமேல் ஓடு பார்ப்போம் என்று கூறிவிட்டு தனது வேலைகளில் ஈடுபட்டிருந்தாள். அவ்வாறு வேறு வேலைகளில் தான் ஈடுபட்டிருக்கும் போது குழந்தை கண்ணன் அந்த உரலை இழுத்து கொண்டு அங்கே இருந்த இரட்டை மருத மரத்தின் நடுவே புகுந்தான். அப்போது அந்த உரல் மரத்தின் குறுக்காய் நின்று இழுக்கப்பட்டதால் அநேக பெருங்கிளைகளோடு கூடிய அந்த மருத மரங்கள் முறிந்து விழுந்தது. அது விழும்போது உண்டாகிய கடகடா என்ற பெரும் சப்தத்தை கேட்டு அங்கே இருந்தவர்கள் ஓடிவந்து பார்த்தார்கள். பெரிய மரம் ஒன்று 2 பிளவாக முறிந்து விழுந்திருப்பதையும் அவற்றின் இடையே குழந்தை கிருஷ்ணன் உரலோடு கட்டுண்ட நிலையில் தவழ்வதையும், புதிதாய் முளைத்த சிறு பற்களின் வெண்மை ஒளி வீச புன்னகை செய்வதையும் பார்த்து அனைவரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். இதனால் சுவாமிக்கு தாமோதரன் என்ற திருநாமம் உண்டாயிற்று. பிறகு நந்தகோபர் முதலியவர்கள் இத்தகைய உற்பாதங்களை கண்டு பயந்து திகிலடைந்து ஆலோசிக்க துவங்கினார்கள். போதனை வந்து பாலூட்டி மாண்டது. பிறகு சகடு மாறி விழுந்தது. உயர்காற்று முதலிய உபத்திரவங்கள் இல்லாதிருக்கும் போதே பெரிய மருத மரம் முறிந்து விழுந்ததும் போன்ற உற்பாதங்கள் அநேகம் காணப்படுகின்றன. ஆகையால் நாம் இந்த இடத்தை விட்டு வேறிடத்திற்கு உடனே சென்றாக வேண்டும். அப்படி செய்யாமல் போனால் இத்தகைய பூமி சம்பந்தப்பட்ட மகோத்பாதகங்களில் இருந்து நம் ஆயர்ச்சேரிக்கே தீங்குகள் ஏற்படக்கூடும். ஆகையால் நாம் இதை விட்டு போக வேண்டும் என்று ஆலோசித்து நந்தகோபர் தம் கூட்டத்தினருக்கு கட்டளையிட்டார். அந்தந்த தலைவர்கள் அவரவரது கூட்டத்தினரை நோக்கி, சீக்கிரம் பிரயாணத்திற்கு தயாராகுங்கள் என்று கட்டளையிட்டார்கள். பிறகு அந்தந்த கூட்டத்தார் அவரவரது வண்டிகளின் மேல் சாமக்கிரியைகளை போட்டு கொண்டு புறப்பட்டார்கள். மாடு மேய்ப்போர் மாடுகளையும் கன்று மேய்ப்போர் கன்றுகளையும் ஓட்டிக்கொண்டு பிருந்தாவனம் என்னும் இடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அவர்கள் சென்ற பிறகு பிருகத் வனமானது நெல், சோறு, தயிர் முதலியவை சிந்த பெற்று
காக்கை முதலிய குரூர பறவைகள் நிறைந்ததாய் விகாரமாக பட்டு போயிற்று. அவர்கள் புதிதாய் புகுந்த பிருந்தாவனமோ நற்செயல் புரியவல்ல கண்ணனால் பொலிவு பெற்றது. பசுக்கள் விருத்தி அடைந்து செழிக்கும் வண்ணம் கண்ணன் குளிர்ந்த திருவுள்ளத்தோடு அருள் புரிந்ததால் மிகவும் கொடிய கோடையிலும் மழை காலத்தில் உண்டாவது போன்ற இளம் பொற்கள் செழிப்புற வளர பெற்றிருந்தது. ஆயர்கள் எல்லாம் அந்த பிருந்தாவனத்தில் அரை சந்திர வடிவில் குடியிருப்புகளை அமைத்து அதன் ஓரமெல்லாம் வண்டிகளை நிறுத்தும் இடம் உண்டாக்கி கொண்டு அங்கே குடியிருந்தார்கள். சிறிது காலம் சென்றது. பலராமன் பாலகிருஷ்ணன் இருவரும் கன்று மேய்க்கும் பருவத்தை அடைந்து காகபக்ஷங்களை தரித்து கொண்டு அக்னி குமாரர்களான சாகன் விசாகன் என்பவர்களைப் போல விளக்கமுற்று மயிர்பீலியை முடியிலும் காட்டு மலர்களை காதிலும் அணிந்து கொண்டும் இடையருக்கு உரிய புல்லாங்குழலினாலும் இலைகளினாலும் பல வாத்திய ஓசைகளை எழுப்பிக் கொண்டும் கைகொட்டியும் சிரித்து ஓடியும் ஒருவரை ஒருவர் சுமந்தும் கன்றுகளை மேய்த்தும் ஒருவரோடொருவர் இணை பிரியாமல் ஓரிடத்திலேயே விளையாடி கொண்டும் இருந்தார்கள். மைத்ரேய முனிவரே, இந்த மாயா லீலையை பார்த்தீரா? சகல லோகங்களையும் காப்பவர் கன்று காலிகளை காப்பவரானார். இவ்வாறு அவர்கள் விளையாடி திரிந்து வரும்போது மேக கூட்டங்களினால் வானம் முழுவதும் மறைத்து கொண்டு நீர் தாரைகளினால் திசைகளெல்லாம் ஒன்றாக்குவதைப் போல் மழைக்காலம் வந்தது. அந்த மழை காலத்தில் புதிய புற்கள் நிறைய முளைத்திருந்தாலும் அதன் மேல் ஆங்காங்கே நாம் பல பூச்சிகள் வியாபித்திருந்தாலும் பூமியானது பச்சை கல்லினால் செய்யப்பட்டு இடையிடையே பதுமராகம் இழைத்தது போல் இருந்தது. புதியதாய் செல்வம் அடைந்த காலத்தில் அடக்கமும் ஒழுக்கமும் இல்லாதவர்களின் மனங்கள் எப்படி ஆகுமோ அதுபோல் அந்த காலத்தில் தண்ணீரானது வழிமுறைகளை நோக்காமல் இசைந்தவாறெல்லாம் ஓடிக்கொண்டிருந்தது. விவேகமில்லாத அரசனின் ஆசிரிய பலத்தினால் குணஹீனனான ஒருவன் ஒரு பெரும் பதவியில் நிலை பெற்றது போல குணஹீனமான இந்திர வில் ஆகாயத்தில் நிலை பெற்றிருந்தது. வான மேகங்களுக்கு கீழே நிர்மலமான நாரைகளின் வரிசையானது அபகாரம் செய்தல் முதலிய தீய ஒழுக்கமுடையவனிடத்திலும் நற்குலத்தான் செய்யும் நற்செய்கையைப் போல் மிகவும் பிரகாசித்து கொண்டிருந்தது. உத்தமனிடத்திலே கெட்டவன் நட்பு கொள்வது போல் வானத்தில் மின்னலானது தோன்றி மறைந்து நிலையற்றிருந்தது. மிகவும் மூடர்கள் தாம் நினைத்த கருத்து விளங்கும்படி பேசத் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசும் பேச்சுக்கள் வேறு பொருளை காட்டி விளங்காமற் போவது போல் அக்காலத்தில் புல் பூண்டுகள் முதலியவற்றால் பாதைகள் மூடப்பட்டு விளங்காமல் இருந்தன. அத்தகைய இடத்தில் மயில்களும் மான்களும் நிறைந்திருந்தன. அங்கு ராமன் கிருஷ்ணன் இருவரும் காட்டில் இடைப்பிள்ளைகளுடன் கூடி மிகவும் மகிழ்ச்சியாக சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். அங்கு அவர்கள் நடத்திய திருவிளையாடலை கேளும். அவர்கள் ஓரிடத்தில் பசுக்களுடன் கானம் பாடிக்கொண்டும் ஓரிடத்தில் மிகவும் குளிர்ச்சியான மர நிழல்களில் உலவிக் கொண்டும் இருந்தார்கள். ஓரிடத்தில் கடப்பும் பூ மாலைகளையும் மயில் தோகை மாலைகளையும் சாத்திக்கொண்டு பல நிற மலர் துகள்களை திருமேனியில் பூசிக்கொண்டு ஆடினார்கள். மற்றோரிடத்தில் தலைகளினால் படுக்கை போட்டு அதில் படுத்து கண்ணயர்ந்திருந்தார்கள். இன்னுமோரிடத்தில் சிறுவர்களுடன் பாடிக்கொண்டிருந்தார்கள். ஓரிடத்தில் மயில் கூவுவதை கேட்டு அவை போல தங்கள் குழல்களையும் ஊதினார்கள். இவ்வளவு அநேக விதமான பாவனைகளான திருவிளையாடல்களினால் ராமகிருஷ்ணர்களான அண்ணன் தம்பி இருவரும் மிகவும் நேசத்தோடும் மகிழ்ச்சியோடும் பிறரை மகிழ்வித்து தாமும் மகிழ்ந்து வந்தார்கள். இரவிலும் கூட சிறிது நேரம் பசுக்களோடும் இடைச்சிறுவர்களோடும் விளையாடிவிட்டு தங்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு வந்து சேர்வார்கள். மைத்ரேய முனிவரே, இவ்வாறு அக்குமாரர்கள் இருவரும் காந்தி பலம் முதலியவற்றில் தேவாம்சம் தோன்றும்படி நந்தகோபரது திருமாளிகையில் வளர்ந்து வந்தார்கள். 86ஆம் பகுதி நிறைவடைந்தது.